ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச சங்குப்பூ பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல பார்த்துருந்தேன். அங்கே போய் நான் பறிச்சிட்டு வந்தேன். இது பாருங்கள், நம்ம இடத்துல தான் இது இருக்குது. இது வெள்ளை கலரில் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமிக்கு வாராகி அம்மாக்காக நான் போய் பறிச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதில் ப்ளூ கலர் இருந்தது. இதிலையே பாருங்கள், ஒரே செடிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சங்குப்பூ பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. அப்படியே ரோஸ் மாதிரி ஒரே செடியிலேயே தான் இருந்தது. இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி ஒரு 3 பறிச்சிட்டு வந்திருக்கேன். இது அந்த சங்குப்பூலையே இருந்தது தான், அந்த ப்ளூ செடியிலேயே பாருங்கள். மூணு 4 பறிச்சிட்டு வந்திருக்கேன். 4 ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது 3 பாருங்கள், இது 4 எப்படி இருக்குன்னு. இந்த ஒரே செடியில் தான், இந்த ப்ளூ இருக்குது இல்லைங்களா, அந்த செடியில் தான் இதுவும் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அம்மாவுக்கு நம்ம பறிச்சிட்டு இது வைக்கும்போது அது அதிசயமாக எனக்கு அது தெரிஞ்சுது. சரி, ஓகே, நம்ம அம்மாவுக்கு வச்சுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் மாதிரி இருக்கிறத வச்சிடலாம். இது மஞ்சளில் மாலை நான் கட்டி போட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை. அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன், நான் எடுக்கலை. இப்போ அம்மா சங்குப்பூ அலங்காரத்தில் நம்ம இன்னைக்கு வைக்க போகிறோம். நான் வேறு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அது நான் பார்த்துருந்தேன். அம்மாவுக்கு சங்குப்பூ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். சரி, நம்மளும் பறித்து வைப்போம் அந்த மாதிரி அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது ஏதோ இன்றைக்கி தான் எனக்கு அது செய்யணும்னு, அது எனக்கு இன்றைக்கி தான் அந்த பூ பறித்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுலேயும் ரோஸ் மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கிடச்சது. அது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் அம்மா எப்படி இதுக்குள்ள அலங்காரத்தோடு இருக்காங்கன்னு. அப்புறம் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு அது வேவிச்சு கொண்டு வச்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ.